தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த ஐபிஎல் டைமில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சுங்க. முக்கியமாக வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேயரை கலாய்க்கிறதுக்காகவே தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சர்க்காசமாக கலாய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வார்த்தை. ஸோ இது காலப்போக்கில் வந்து மிக பிரபலமாக இருந்துச்சு. இந்தியா ஃபுல்லாக வந்து இதை போட ஆரம்பித்தாங்க. ஏன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயே இதை பற்றி மென்ஷன் பண்ணி போட்டாங்க. இந்த தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகுது. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபிஃபா அப்படிங்கிற வந்து ஒரு கால்பந்து அமைப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து தலை ஃபார் அ ரீசன் அப்படின்னு போட்டு நேற்றுக்கு ரொனால்டோவோட பிக்சர் போட்டு ஷேர் பண்ணிடுறாங்க. அதனால தான் நீ உலகம் ஃபுல்லாக வந்து இது வந்து ட்ரெண்ட் ஆகுது. என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து உலகம் ஃபுல்லாக ரொம்ப பரவலாக வந்து எல்லாராலையும் பார்க்கப்படுகின்ற ஒரு விளையாட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுட்பால். அந்த ஃபுட்பாலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டோ. ஸோ அவரோட பிக்சரை போட்டு இவங்க அப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே இது ரொம்ப ஃபெமிலியராக பேசப்படுது. ஆல்ரெடி நம்ம ரொனால்டோ ஒரு டைம் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து கோக் பாட்டில் எடுத்து வச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சதுனால அந்த கோக்கோட வீழ்ச்சி, அதாவது வந்து சந்தை மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிச்சுல, அந்த மாதிரி தலை ஃபார் அ ரீசன் சொல்லி போட்ட உடனே இந்தியாவில் முக்கியமாக, ஏன்னா இந்தியாவில் தான் வந்து இந்த வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வார்த்தை இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான வார்த்தையை வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம டோனியோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த தலை ஃபார் அ ரீசன் இது எங்கேருந்து வந்துச்சு, யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹேட்டர்ஸ், அதாவது டோனி தான் பொதுவாக நம்ம எல்லாரும் தலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ தலைன்னு சொல்லி சொல்கிற டோனியை தலை ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஹேட்டர்ஸ் உருவாக்கணும், தலை தான் காரணம் இதுக்கும் அப்படின்னு தானே அர்த்தம் அது. ஸோ ஏன் ஹேட்டர்ஸ் உருவாக்குறாங்க அப்படின்னா, டோனியை பொதுவாக எல்லாருமே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அதாவது முக்கியமாக வந்து இந்த ஹேட்டர்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்க ஹேட்டர்ஸ், முக்கியமாக ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு இந்தியன் பிளேயருக்கு ஹேட்டர்ஸ் எங்கே இருப்பாங்க, ஒரு பாகிஸ்தான்லையோ இல்லை ஆஸ்திரேலியாவிலையோ இல்லை ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவிலோ இப்படி இருந்தால் வந்து அது வந்து நம்ம பேச போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு இந்தியன் பிளேயருக்கு இந்தியாவில் தான் அதிகமான ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இந்தியாவில் அதிகப்படியான ரசிகர்கள் இருக்குது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஏபி டிவில்ஸ் இருப்பாங்க, நமக்கும் பிடிக்கும். கிறிஸ் கெயிலுக்கு இருக்கிறாங்க, நமக்கும் பிடிக்கும். ஷேன் வாட்சன், இந்த மாதிரி வந்து வெளிநாட்டு பிளேயருக்கு வந்து 0 ஹேட்டர்ஸ் இந்தியாவில். பட் ஆனால் சொந்த நாட்டு பிளேயரான டோனிக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க, கோலிக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க, ரோஹித் சர்மாவுக்கு ஹேட்டர்ஸ், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பட்ட பேர் நிக் நேம் வச்சு இந்த மாதிரி கலாய்ப்பாங்க. ஸோ அப்படி தான் டோனியும் வந்து இந்த தலை ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, கிரெடிட், அதாவது வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு சிஎஸ்கேவுக்குன்னு ஒரு டீமுக்கு நடக்குதுன்னா அதில் ஒரு பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு டோனி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டோனி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனாங்க. கிரெடிட் ஸ்டீலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் இது டோனி பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இல்லை. அதாவது வந்து டோனியோட ஃபேன்ஸ், நானும் ஒரு டோனி ஃபேன் தான், இருந்தாலும் டோனி ஃபேன்ஸ் சில பேர் வந்து இதை பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எந்த பிளேயர் யார் பர்ஃபார்ம் பண்ணாலும் தலை காரணம், தலை கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டா தலை டோனி தான் அது காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து தலையை வந்து இப்படி பண்ணி ஸோ ஹேட்டர்ஸ் வந்து இதை தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கலாய்க்கிறதுக்காக உருவாக்கின இந்த வார்த்தை இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. சரி, இந்த ஹேட்டர்ஸ் எங்கே இருக்கிறாங்க, எத்தனை வகையான ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல்ல வந்து டோனி, அதாவது வந்து டோனி வந்து கிட்டத்தட்ட 2004 வந்து வராரு, அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வச்சுக்கலாம், ஃபேன்ஸ் வார் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இல்லைங்க. முக்கியமாக வந்து 2004 டோனி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இது இல்லை, டோனி வந்ததுக்கப்புறமும் இல்லை. ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா 2008 ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபேன்ஸ் வார் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. டோனி வராரு, டோனி வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு அவர் வந்த உடனே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா வந்து சில வேர்ல்டு கப்பில் வந்து செமிக்கு போகிறாங்க, ஒரு வேர்ல்டு கப்பில் வந்து லீக் ஸ்டேஜில் வெளியே வராங்க, இன்னொரு வேர்ல்டு கப்பில் வந்து ஃபைனலில் போய் தோக்குறாங்க கங்குலி இருக்கும்போது. இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து நம்ம மிகப்பெரிய வந்து ஒரு நாடு, ஜனநாயக நாடு, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஒரு வேர்ல்டு கப் 1983 அப்புறமா ஒரு வேர்ல்டு கப் கூட அடிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோனியோட என்ட்ரி, அதாவது டோனி வந்து டோனி கையில் வந்து கேப்டன்ஷிப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ வந்து சச்சின் கேப்டனாக இருந்திருக்காரு, கங்குலி கேப்டனாக இருந்திருக்காங்க, டிராவிட் கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்களோட கேப்டன்ஷிப்லாம் போயிட்டு டோனி அப்போ யங்ஸ்டராக வராரு உள்ள. ஸோ அப்போ டோனி அந்த கேப்டன்ஷிப்பை கொடுக்கும்பொழுது டோனி முதலாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. என்னன்னா வந்து 2007 நினைக்கிறேன், 2007 T20 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் அதுதான். ஸோ அதில் வந்து சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சீனியர் பிளேயர்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுட்டு டோனி வந்து யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து கேரி கிஸ்டன் வந்து இதுவாக இருக்கார், கோச்சாக இருக்கார். ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, டோனிக்கு வந்து 3 வகையான ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று வந்து டோனியோட சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹேட்டர்ஸ். டோனியோட சமகாலத்து பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, லைக் சேவாக்கு, யுவராஜ், இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹேட்டர்ஸ். டோனியோட ஜூனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கோலி, ரோஹித் சர்மா, இப்படி இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேன்ஸ் ஒரு ஹேட்டர்ஸ். இந்த மாதிரி 3 வகையான ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இதில் முதல் வகையான ஹேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்களா, சீனியர் பிளேயர்ஸோட ஃபேன்ஸ். அவங்க ஏன் ஹேட்டர்ஸாக ஆனாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2007 வேர்ல்டு கப் அப்போ அவங்களோட சீனியர் பிளேயர் யார், நம்ம சச்சின் இல்லை,
டிராவிட் இல்லை, கங்குலி இல்லை, இந்த மாதிரி வந்து சீனியர் பிளேயர் இவங்களுக்கு தான் இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ஸ், இவங்களுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க இந்தியாவில். ஸோ இவங்களை தூக்கிட்டு யங்ஸ்டரை வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணி இவரும் எப்பயுமே வந்து ஒரு டீம் செலெக்ஷனுக்கு வந்து டீமோட கேப்டனும் பயிற்சியாளரும் தான் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்க. அப்படி ஒரு டீமை செலக்ட் பண்ணிட்டு போய் கப்பும் அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் டோனியோட புகழ் வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. டோனிக்கு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி அவங்களோட ஃபேவரட் பிளேயரான சச்சின், கங்குலி, டிராவிட் இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து தூக்கிட்டு ஒரு இது பண்ணதுனால அப்போ உருவானவங்க தான் இந்த சீனியர் பிளேயர்ஸோட ஃபேன்ஸ். அடுத்ததான் வந்து அவங்க சமகாலத்து பிளேயர்ஸான யுவராஜ், சேவாக், காம்பீர் இந்த மாதிரி வந்து சமகாலத்து பிளேயர்ஸுக்கான ஃபேன்ஸ் ஏன் வந்து டோனிக்கு ஹேட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதே விஷயம் தாங்க. அதாவது வந்து கிரெடிட் ஸ்டீலர். அது வந்து டோனி எந்த இடத்துலையுமே பண்ணல. டோனி ஃபேனாக சொல்கிறேன், டோனி எந்த இடத்துலையுமே நான் தான் இந்த வேர்ல்டு கப் அடித்ததுக்கு காரணம், நான் தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணது காரணம், நான் தான் இந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது காரணம் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இது டீம் ஒர்க்கு, இவங்க தான் பண்ணாங்க, இவங்க தான் யார் யார் இப்போ சிறப்பாக பண்ணாங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து டோனியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டோனியால் தான் ஜெயிச்சது டோனி அப்படின்னு சொல்கிறதுனாலையோ என்னவோ இவங்க எல்லாருமே அந்த சமகாலத்து பிளேயர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து டோனிக்கு ஹேட்டர்ஸாக மாறுறாங்க. இப்போ வரைக்குமே தலை ஃபார் அ ரீசன் வார்த்தை என்னன்னா கிரெடிட் ஸ்டீலர். அதை தான் வந்து இவங்க வந்து மாற்றி ஹேட்டர்ஸ் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக சரி இது ரெண்டும் ஓகேங்க. கடைசியாக வந்து இந்த ஜூனியர் பிளேயர்ஸோட ஃபேன்ஸ் வந்து ஏன் வந்து இவர் வந்து ஹேட்டர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டோனி ரிட்டையர் ஆனது ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகி வந்து இப்போ என்ன 4-5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆயும் டோனிக்கு இன்னும் இந்தியாவில் எவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்குது. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து கோலிக்கோ இல்லை ரோஹித்தோ இவங்க பீக்கில் இருக்கிற டைமு, இந்த டைம்லையும் டோனி தான் இன்னும் ஸ்டில் நம்பர் 1 இருக்கார். ஒரு IPL ஆரம்பித்தா ஃபஸ்ட் வீக்கு சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு இருக்குது, செகண்ட் வீக்கு சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு கிரேஸ் எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும் டோனிக்கு ஃபேன்ஸ் அதிகம். இந்த கோலியும் ரோஹித்தும் அந்த பீக்கில் இருக்கிற டைம்லையும் டோனியோட புகழ் இவங்களை வந்து மறைக்கிறதுனால இந்த ஃபேன்ஸுக்கும் வந்து டோனி மேலே ஒரு கோபம். இதுதானே தவிர்த்து டோனி எந்த இடத்துலையும் நான் தான் வேர்ல்டு கப் வின் பண்ணேன், நான் தான் 2011 வேர்ல்டு கப் தனியாக ஆடி ஜெயிச்சு கொடுத்தேன், 2007 வேர்ல்டு கப் நானே தான் தனியாக அடிச்சு கொடுத்தேன் அப்படிலாம் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் அந்த இடத்து மாரி மென்ஷன் பண்ணவும் இல்லை. ஸோ ஃபேன்ஸ் வாரால இப்படி மாறுது. இதனால தான் ஹேட்டர்ஸ் வந்து டோனிக்கு உருவாகிறாங்க, கோலிக்கு உருவாகிறாங்க, முக்கியமாக நம்ம ரோஹித் சர்மாவுக்கு உருவாகிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு தோனியோட இந்த தலை ஃபார் அ ரீசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஃபிஃபா அமைப்பு போடுற அளவுக்கு வந்து மிக பிரபலமாகுது. என்னதான் இருந்தாலும் டோனியோட புகழ் அப்படிங்கிறது வந்து இன்னும் 50 வருடங்கள் கழித்து நீ கிரிக்கெட்டை பற்றி பேசினாலும் டோனியோட பெயரை உச்சரிக்காமல் கிரிக்கெட்டை பற்றி பேசவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிறுத்தி காமிச்சிருக்காரு. முக்கியமாக இந்திய கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம், டோனியை விட அதிக ரன் அடித்த விராட் கோலி இருக்கிறாங்க, டோனியை விட அதிக ரன் அடித்த அதிக சதங்கள் அடித்த ரோஹித் சர்மா இருக்காங்க. ஸோ இவங்களை விட டோனி என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிறது சொல்லி கேட்குறீங்க. எத்தனையோ பிளேஸ் நல்ல பிளேஸ் இருக்காங்க. விராட் கோலி மாரி இன்னும் பின்தங்கிய இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் வாய்ப்புகள் அளிக்கப்படாமல் நிறைய பேர் இருக்காங்க, ரோஹித் சர்மா மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தலைமை பண்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மேட்ச்சில் இந்த மேட்ச் தோத்துட்டா பாருங்களேன், இந்த இடத்துல வந்து இந்த ஓவர் இவர்கிட்ட கொடுத்துருக்கலாம், இந்த இடத்துல ஃபீல்டிங் செட் பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல இது மாற்றிருக்கலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா டோனியும் ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். ஆனால் நிறைய ஃபேன்ஸ் வந்து டோனி தான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தான் இது வந்து கலாய்க்கப்படுது. அந்த சர்க்காசமாக வந்து தலை ஃபார் ரீசன் சொல்லி கலாய்க்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.